ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் சிப்ஸு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு 3 வாழைக்காய் எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். தண்ணியில் போட்டு வச்சுருங்க, தோல் சீவி, இல்லாட்டி கருத்து போயிடும் வாழைக்காய். இப்போ இந்த வாழைக்காயை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். வாழைக்காயை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி தண்ணியை வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போடுங்க. ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கத மஞ்சத்தூளில் நம்ம எடுத்து இந்த மாதிரி மஞ்சத்தூள் தண்ணியில் போட்டுக்குவோம். அப்போ தான் அது கருக்காமல் அந்த கலர் கூட கொஞ்சம் எல்லோ கலரில் வரும். இந்த மாதிரி இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை விரித்து தொடச்சி, காட்டன் துணியில் நல்லா தொடச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் சிப்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மஞ்சள் கலர் வந்து இதில் கொஞ்சம் லைட் எல்லோ கலரில் வந்துடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மஞ்சள் கலராக வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் கூட நம்ம சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படி வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அந்த தண்ணியில் போட்டு வச்சு ஒரு லைட்டு மஞ்சள் கலர் வந்திருக்கு, லைட் கலரில் இருக்குது. இந்த பக்கம் இது போதும். நம்ம துணியில் போட்டு, காட்டன் துணியில் போட்டு தொடச்சி எடுத்துப்போம். காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஃபேனு கீழே இந்த மாதிரி காட்டன் துணியில் போட்டு வச்சுக்கோங்க. சீக்கிரம் இந்த மாதிரி வளர்ந்துடும். நம்ம ஒரு கிண்ணத்தில் உப்பு கொஞ்சம் போட்டுப்போம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பில் தண்ணி ஊற்றி நம்ம கலந்து வச்சுக்குவோம். இது வந்து நம்ம எண்ணெயில் ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். உப்பு கரையட்டும். இப்போ கடாயை வச்சுருக்கோம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். கடாயை வச்சாச்சு. அது பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம். ரொம்பவும் குறைச்சி ஊற்றினா எண்ணெய் அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகாது. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒத்தையாக போட்டால் தான் நல்லா ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம உப்பு தண்ணி கலக்கி வச்சுருக்கோம், அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த பக்குவத்தில் எடுங்க, நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாமல் உப்பு தண்ணி கூட நம்ம உள்ளத்தியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஸ்பூனில் தான் நம்ம அந்த மாதிரி ஸ்பூன் போட்டுக்கிட்டு ஸ்பூனில் தான் ஊற்றிக்கணும். இல்லாட்டி ஃபுல்லாக பொங்கின மாதிரி தெரிக்கும் எண்ணெய். கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் நமக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். உப்பு தண்ணி ஊற்றின கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் சலசலன்னு சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் அந்த சலசலப்பு அடங்கிடும். ஒன்றும் பயப்படாதீங்க. எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம எல்லா சிப்ஸும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோம். நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ஆகும். மோர் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு வந்து நம்ம நிறையா சேர்க்கக்கூடாது. தண்ணி ஊற்ற ஊற்ற அதில் உப்பு சேர்ந்துடும். அதனால் இந்த வாழைக்காய்க்கு எத்தனை வாழைக்காய் எடுத்துருக்கோமோ அத்தனை வாழைக்காய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு கலக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.